வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா பிக் பாஸ் அப்டேட்டை பற்றி பேச போகிறோம். முழுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முழுக்க தமிழ் பிக் பாஸை பற்றி அப்டேட் ஒன்றும் வரல. முதல் புறமா வந்துச்சு. அந்த முதல் புறமாவோட அப்டேட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ ஏன்டா இதை போட்டிருக்கெல்லாம் இப்போ எதுக்கு வந்தேன்னு கேட்கலாம் நீங்கள். நம்ம இப்போ நான் எதை பற்றி பேச போனோம்னா தெலுங்கு பிக் பாஸ், மலையாளம், கன்னடம் இந்த 3 பிக் பாஸோட ப்ரோமோ வந்திருக்கு, லோகோ வந்திருக்கு. இந்த அப்டேட் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தெலுங்கு பிக் பாஸ் ப்ரோமோ வந்திருக்கு. அது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி மலையாள பிக் பாஸ் ப்ரோமோவும் வந்திருக்கு. மோகன்லால் வந்து இந்த மாதிரி ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் தான் அப்ளை பண்ணுறதுக்கு, உங்களுக்கு பிக் பாஸ் போகிறதுக்கு அந்த அப்ளை பண்ணணும். அதுக்கு ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் தான் மலையாள பிக் பாஸ்க்கு வெயிட் பண்ண முடியும். அந்த 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறவுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. காமன் மேன், ஏதாவது அக்னி பரீட்சை, மலையாளத்தில் வந்து அக்னி பரீட்சைன்னு சொல்லி காமன் மேன்ருக்கு வந்து நார்மல் பீப்புளுக்கு விட்டுருக்காங்க. 15ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு பிக் பாஸ் லோகோ விட்டாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக தெலுங்கு பிக் பாஸ்காரங்க அவங்க தான் காமன் மேன் ஷோ தொடங்கினாங்க. அந்த இப்போ இந்த தெலுங்கு புறமா வந்து எப்படி விட்டுருக்காங்கன்னா கொண்டாடுற மாதிரி விட்டுருக்காங்க. மக்கள் வந்து பிக் பாஸ் வந்து தெலுங்குல வந்து டிஆர்பி வந்து எச்சாதான் இருக்கு. எல்லா பிக் பாஸோட டிஆர்பி தெலுங்கு, ஹிந்தி டிஆர்பி வச்சு, மலையாளமும் டிஆர்பி வச்சு, தமிழ் டிஆர்பி கம்மி. இப்போ என்னன்னா தெலுங்கு பிக் பாஸ்காரங்க கொண்டாடுறாங்க. ஜாலியாக டிவியில் உட்காந்து பார்க்குற மாதிரி, நம்ம டிவி நார்மல் டிவியில் உட்காந்து பிக் பாஸ் சாப்பிட்டு இருக்கும்போது, ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது கொண்டாடுற மாதிரி ஒரு பாட்டை போட்டு ப்ரொமோ போட்டிருக்காங்க. அப்படி லோகோவும் சூப்பராக இருக்குது. லோகோ வந்து எப்படி இருக்குன்னா சீசன் 8ல் அந்த லோகோ விட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆண் பெண், இந்த பாதி இந்த பக்கம் ஆண்கள் இந்த பக்கம் பெண்கள், அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்குமோன்னு தோணுது. அப்படிதான் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தோணுது. அப்டேட்டே அப்படிதான் வந்திருக்கு, பார்க்கலாம் ஏன்னு. அதே மாதிரி கன்னட பிக் பாஸ் லோகோ வந்திருக்கு. கன்னடத்தில் வந்து யார் ஷோ நடத்துகிறாங்கன்னா அவர் பேர் நானி படத்தில் நடிச்சிருப்பார். அவர் பேர் சரியாக தெரியல. அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு. இது வரைக்கும் கன்னடத்தில் 12 சீசன் முடிஞ்சிருக்கு. இப்போ நடக்க போகிற சீசன் 13வது சீசன் நடக்குது. அது ஹிந்தியில வந்து மொத்தம் 19 எபிசோடு முடிஞ்சிருக்கு. 19 சீசன் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த சீசன் 20 வரப்போகுது. நம்ம சீசன்ல இப்போதான் 10 தொடங்க போகுது. தெலுங்குலையும் 10 தொடங்கும் போகுது. மலையாளத்துல இப்போதான் 8 வருது. 8வது சீசன் இப்போதான் வருது. இவங்க இன்னும் 10 வரைக்கும் இன்னும் 3 வருஷம் ஆகும். தெலுங்கு தமிழ் ஒன்னா ஒரே இதில் தான் போயிட்டு இருக்கு. 10வது சீசன் தொடங்கி போயிட்டு இருக்கு. இந்த வருஷத்துல தான் ஏதோ டக்குன்னு ப்ரோமோ வந்துருச்சு. மலையாளத்துல விட்டாங்க, அதுக்கப்புறம் தமிழ்ல விட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ தெலுங்குலையும் விட்டுட்டாங்க, அடுத்து கன்னடத்துலையும் விட்டுட்டாங்க. எல்லாத்துலேயும் இப்போ லோகோ விட்டுட்டாங்க. ஆனால் இந்த தமிழ் பிக் பாஸ் மட்டும்தான் லோகோ வரல. ரொம்ப நல்ல காமன்மேங்கிற ஷோ நிகழ்ச்சி தொடங்க போகிறாங்க. இந்த ஷோக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த இதை இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நீங்கள் விருப்பம் உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம விருப்பம்லாம் யார் வேணால் போகலான்னு சொல்லி ஒரு ப்ரொமோ தான் விட்டுருக்காங்க. இன்னும் பிக் பாஸ்கான சீசன் 10க்கான எந்த ஒரு அப்டேட்டும் சொல்லலை, லோகோவும் விடல. ஆனால் தெலுங்கு பிக் பாஸ் லோகோ விட்டாங்க. அவங்க தான் இந்த காமன் மேன் நிகழ்ச்சியை தொடங்கினாங்க. ஆனால் அவங்க என்ன இந்த மாதிரி நாங்கள் காமன் மேன் ஒரு நிகழ்ச்சி தொடங்க போகிறோம் அப்படின்னு ப்ரொமோ வரல. ஒருவேளை இதுக்கப்புறம் ப்ரொமோ வருமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது. வரும். ஆனால் அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கிட்டு போனாங்க. அதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மலையாள பிக் பாஸ் வந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. கன்னடத்தில் லோகோ மட்டும் விட்டுருக்காங்க. ஹிந்தியில் ஹிந்தியில் இன்னும் எதுவுமே அப்டேட் வரல. இன்னும் ஹிந்தியில் எந்த ஒரு சீசன் தொடங்க போகிறான்னு சொல்லி அப்டேட் வரல. ஆனால் வருது. ட்விட்டரில் வந்து இது எக்ஸ் வலைத்தளத்தில் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனால் அந்த சேனல் தரப்புல இருந்து எந்த ஒரு அப்டேட் லோகோவோ இல்லை வரப்போகுதோ அப்படின்னு எந்த ஒரு இது இன்னும் வரல. வந்தால் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். எந்த ஒரு மொழியும் நம்மளுக்கு தெரியாது.
ஆனால் அதில் என்ன நடக்குது, நம்ம இப்படிதான் நடக்குதுன்னு ஒரு இது இருக்குமில்ல, அதை நான் கவனிச்சு தான் நான் உங்களுக்கு இந்த அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம சேனலில் ஏதோ ஒரு வீடியோ போடணும் இல்லை, பிக் பாஸ் பற்றி அப்டேட் நான் போடுறது முடிவாயிடுச்சு. இப்போ எல்லா மொழிகளையும் பிக் பாஸ் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ தமிழ் லோகோ எப்படி இருக்குன்னு தெரியல, லோகோவுக்காக வெயிட்டிங். அடுத்த ப்ரோமோ என்ன எப்போ வரும் வெயிட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த காமன் மேன்ற நிகழ்ச்சிக்கு யார் ஜட்ஜஸாக வருவாங்கன்னு சொல்லி அது ஒரு இதாக போயிட்டு இருக்கு. அதில் யார் வருவாங்கன்னா, யாருன்னு பேசிட்டு இருக்காங்கன்னா அசீம் வராங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சீசன் 6 வின்னர் அசீம், அப்புறம் சீசன் 5 ராஜு, அப்புறம் சீசன் 4 ஆரி, அப்புறம் சீசன் 7 அர்ச்சனா, இவங்கெல்லாம் வருவாங்கன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. வருவாங்களான்னு தெரியாது, பார்க்கலாம். ஆனால் இது இவங்கெல்லாம் வராங்கன்னு சொல்லி ஒரு குழப்பங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்குள்ள யார் யார் நாங்கெல்லாம் போறோம்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரே ரீல்ஸ் பார்த்தேன். இப்பவே நான் இந்த காமன் மேன் நிகழ்ச்சிக்கு நான் போறேன், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. எல்லாரும் பிக் பாஸ்க்கே போகல, அதுக்குள்ள எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய ரீல்ஸ் பார்க்க முடிஞ்சது. இப்படி சொல்லி இப்படிலாம் போடுறாங்க பாருங்க. இப்போ எல்லாம் கான்ஃபிடென்ட் தான், எல்லாத்துக்கும் நான் போகலான்னு. ஒருவேளை அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்களேன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை பிக் பாஸ் பற்றி இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறதுனால சரி நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி போட்டிருக்கலாம். இல்லை எப்படின்னு தெரியல. ஒருவேளை கன்ஃபார்மாக அப்ளை பண்ணியிருந்து நாங்களும் போகிறோன்னு சொல்லி கூட போட்டிருக்கலாம். இல்லை, அது அவங்களோட விருப்பம், வீடியோ போடுறது அவங்க விருப்பம். சரி, யார் போனாலும் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நம்ம சேனல் சார்பாக. அதுக்கப்புறம் என்னன்னா, நாகார்ஜுனா போஸ்ட் பண்ணுறாரு சீசன் தெலுங்குல. தெலுங்கோட லோகோ அந்த ஆண் பெண்கள் இருந்தால் வரும். அந்த கன்னட லோகோவும் விட்டுட்டாங்க, லோகோ மட்டும்தான் விட்டுருக்காங்க, வேற எந்த ஒரு அப்டேட் இல்லை. மலையாள பிக் பாஸ் மோகன்லால் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம தமிழ் பிக் பாஸ்ல வந்து 100 MP ஃபுல்லாக வீடியோ 2 நிமிஷம் வீடியோ போட்டுருக்க சொல்லியிருக்காங்க. இதில் வெறும் 50 MP. அப்படின்னா பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. 500 MPக்குள்ள போட சொல்லியிருக்காங்க. 500 50 சாரி 500ங்கிற ஒரு எம்பிலேட் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, சாரி. ஏதாவது 50 MP, அது நம்ம தமிழ் பிக் பாஸ் 100 பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம 100 பரவாயில்ல, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அதே தமிழோட இதே தான். அது உங்களுக்கு நல்லா மலையாளம் தெரிஞ்சிருக்கணும், நாங்கள் கொடுக்குற ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணும், உங்களுக்கு ஏஜ் 18க்குள்ளே இருக்கணும். எந்த தமிழில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மலையாளத்தில் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன மொழி, தமிழ், இது மலையாளம், அவ்வளோதான். தெலுங்குல தான் முதல்ல இந்த ஷோ தொடங்கினாங்க. நான் அந்த தெலுங்குல எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. கன்ஃபார்ம் வருவாங்க, ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இது அவங்க தான் கொடுத்துட்டு அவங்க நடக்காமல் விட மாட்டாங்க. அக்னி பரீட்சைன்னு தொடங்குனது அவங்க தான். மலையாளத்தில் இப்போ அக்னி பரீட்சைன்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். நம்ம தமிழில் த காமன் மேன், பிக் பாஸ் காமன் மேன் சொல்லி நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். பார்க்கலாம் எது ஃபஸ்ட்டு, எந்த பிக் பாஸ் நம்ம சேனலில் வரும் தெரியல. ஆனால் உனக்கு கவனிச்சிங்களா, தெலுங்கு பிக் பாஸ் எப்பவுமே செப்டம்பரில் தான் வரும். இன்னும் செப்டம்பர் இன்னும் 1 மாதமே 2 மாதம் கிடக்குது. இப்போ ஜூனில் விட்டுட்டாங்க. எப்படி தெரியல, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஒருவேளை ஜூலை மாதம் திறக்குவாங்க, தொடர்ந்து வாய்ப்பு இல்லை. எப்படியும் அந்த அக்னி பரீட்சையெல்லாம் முடிஞ்சு அவங்க எப்படி போன சீசன் மாதிரில 16 எபிசோட்லாம் கொண்டு போக வாய்ப்பு இல்லை. இப்படி சுருக்கமாக தான் முடிவு பண்ணுவாங்க இந்த டைம். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு மாதிரி சொல்ல முடியாது, எச்சா கூட இன்னும் எபிசோட் போகலாம், பார்க்கலாம். நம்ம எந்த பிக் பாஸ் ஃபஸ்ட்டு வருதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழா, மலையாளமா, ஹிந்தியா, கன்னடமா, எல்லா மொழியும் இந்த 26ல் எல்லா ப்ரொமோ விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம தமிழ் பிக் பாஸ் ப்ரொமோவுக்கு தான் வெயிட் பண்ணுறோம், பார்க்கலாம் இப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. விஜய் சேதுபதி சார் இந்த சீசனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாருன்னா ஒரு டிஆர்பி ஹை லெவலில் ஏற்றிட்டு போனால் நல்லா இருக்கும். ஏன்னா டிஆர்பி தமிழ் பிக் பாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது நம்ம சீசன் 10 ரிவ்யூ பண்ணுறோம், அதான் தொடங்கியிருக்கோம். அதுக்காகவே இந்த சீசன் சூப்பர் ஹிட் ஆகணும், பிளாக் பஸ்டர் மாதிரி. இதெல்லாம் படம் எப்படி பிளாக் பஸ்டர், அதே மாதிரி பிக் பாஸ் ஒரு பிளாக் பஸ்டர் மாதிரி ஆகணும்ல. ஃப்ளாப்னா பிக் பாஸ் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. சரி மக்களே, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்திருக்கு தமிழெல்லாம் சொல்லிட்டேன், விவரமாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை மாதிரி பிக் பாஸ் அப்டேட் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் எல்லோரும்
மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.